மலை அடிவாரத்தில் விவசாயி தீரனின் மாந்தோட்டம். மரங்கள் முழுக்க பழுத்த மாம்பழங்கள். தீரன் மிகுந்த உழைப்புடன் தோட்டத்தை பராமரித்து வருகிறார். தூரத்தில் மலையின் அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குரங்கு கூட்டம் பசியோடு இத்தோட்டத்தை நோட்டமிடுகிறது. அதில் ராமு என்ற புத்திசாலி குரங்கு மட்டும் அமைதியாக பசியோடிருந்தாலும் திருட விரும்பாமல் அமர்ந்திருக்கிறது. ஒரு நாள் குரங்கு கூட்டம் மொத்தமாக தோட்டத்திற்குள் புகுந்து மாம்பழங்களை பறித்து வேகமாக தின்று பலவற்றை வீணாக கீழே வீசி எறிகிறது. தீரன் இதை பார்த்து பதறி ஓடி வருகிறார். ராமு மற்ற குரங்குகளிடம், இப்படி வீணாக்காதீர்கள், நமக்கு தேவையானதை மட்டும் தின்றுவிட்டு மீதியை மரத்திலேயே விடுங்கள், அது தீரனுக்கும் உதவும், நமக்கும் எதிர்காலத்தில் பயன்படும் என்று சைகையால் அறிவுறுத்துகிறது. ஆனால் அவை ராமுவை பார்த்து சிரித்துவிட்டு தங்கள் சேட்டையை தொடர்கின்றன. மாம்பழங்கள் நாசமடைந்ததைக் கண்டு தீரன் மனமுடைந்து போகிறார். இவ்வளவு உழைத்தும் இப்படி ஆகிவிட்டதே என்று சோகத்துடன் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கிறார். ராமு இதை பார்த்து வருத்தப்படுகிறது. ஒரு நாள் சேட்டை செய்த குரங்குகள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது காட்டின் வழியே செல்லும் ஒரு ஆழமான பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக விழுந்து விடுகின்றன. அவற்றால் மேலே வர முடியாமல் பயந்து கத்துகின்றன. பள்ளத்தில் விழுந்த குரங்குகளின் அபாய குரல் கேட்க ராமு அதிர்ச்சி அடைகிறது. உடனடியாக ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விவசாயி தீரனை நோக்கி வேகமாக ஓடுகிறது. தன் சைகைகள் மூலம் அவசரமாக உதவி கேட்கிறது. ராமுவின் சைகையிலிருந்து ஆபத்தை உணர்ந்த தீரன் ஒரு பெரிய கயிற்றை கொண்டு வருகிறார். ராமு அவருக்கு வழிகாட்டுகிறது. பள்ளத்தின் அருகே சென்று தீரன் உறுதியான ஒரு மரத்தில் கயிற்றை கட்டி பள்ளத்திற்குள் விடுகிறார். குரங்குகள் ஒவ்வொன்றாக கயிற்றை பிடித்து மேலே ஏறி வருகின்றன. தீரனின் பெருந்தன்மையை கண்ட அவை வெட்கப்பட்டு தலைகுனிகின்றன. ராமு அவற்றிடம் ஏதோ சொல்ல எல்லா குரங்குகளும் தீரனிடம் மன்னிப்பு கேட்பது போல சைகை செய்கின்றன. இப்போது எல்லா குரங்குகளும் திருந்தி தீரனுக்கு தோட்டத்தில் மாம்பழங்கள் பறிக்கவும் பராமரிக்கவும் உதவுகின்றன. தீரன், ராமு மற்றும் எல்லா குரங்குகளும் மாம்பழங்களை உண்டு மகிழ்வுடன் ஒற்றுமையுடன் வாழ்கின்றன.